படம் ரொம்ப சூப்பர்ப்பா. சும்மா பேருக்கு சூப்பர் இல்லை, வேற லெவல் அப்படின்னு சொல்லணும். அப்படியே எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சும்மா என்னடா அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி இது பண்ணா, அதாவது எப்படின்னா படம் ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா தான் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு, அப்பயே நம்ம தெரிஞ்சு போச்சு கடைசியில சென்டிமெண்ட்டை போட போறாங்க இவங்க பயங்கரமா அப்படின்ட்டு. ஆனா இது உண்மையிலேயே வேற மாதிரி எடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு உரைக்கிற மாதிரி புரியுற மாதிரி அப்படி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையான ஒரு படம். படத்தோட ஹீரோ வந்து ஜிவி பிரகாஷ் கிடையாது, ஜார்ஜ் மரியன் தான் படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ அப்பாஸோட ரீஎன்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு. ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கா நல்லா இருந்துச்சு, நிறைய நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பரா இருந்து. அதிர்ச்சி அருண் நல்லா பண்ணியிருந்தாப்புல, உண்மையிலேயே நல்லா சூப்பரா இருந்துச்சு சார் படம். நிறைய இடங்கள்ல வந்து நம்மளை சிரிக்க வச்சாங்க, ஓப்பனா சொல்லலாம். நிறைய இடங்கள்ல லேகா போச்சு, நிறைய இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனா எது இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாத்தையும் மாத்திருச்சு கம்ப்ளீட்டா. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருச்சு. நல்லா இருக்கு. அப்பா பையன் சென்டிமெண்ட்டை தாண்டி பல பேருக்கு சம்பந்திகளுக்குள்ள இருக்க ஈகோ நிறைய விஷயங்களை உணர்த்திருக்கு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்ல எல்லாம் கொஞ்சம் லேக் இருக்கும், இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதனால ஐடி கம்பெனில இருந்தா ஐடி கம்பெனிக்கு கொண்ட மாதிரி வராங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஜார்ஜ் மரியனோட ஆக்டிங் எல்லாத்தையும் நம்மள மறக்க வச்சிடும். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் போட்ட மாதிரி இருந்தது அவருக்கு, அது தெரிஞ்சது அப்பட்டமா. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ஜார்ஜ் மரியனும் அப்பாஸும் நம்ம மைண்ட்லயே இருப்பாங்க. படம் முடிஞ்சு வெளில வந்தாலும் அவங்க மட்டுமே மைண்ட்ல இருப்பாங்க. தாராளமா பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நான் செகண்ட் டைம் கூட பார்ப்பேன், அந்த அளவுக்கு இருக்கு படம். உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே கொஞ்சம் லேக் இருக்கதான் செய்யுது. அதாவது ஒரு படம் வந்து வெளியில வரும்போது உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுத்தோ அதுதான் அந்த படம். இந்த படம் கிளைமேக்ஸ் போர்ஷனும் பயங்கரமா டிசைன் பண்ணி வெளில வரும்போது ரொம்ப அருமையான படம் ஆகிட்டாங்க இந்த படத்தை. தாராளமா கிளைமேக்ஸ் போர்ஷனுக்காகவே திருப்பி 2வது கூட இந்த படத்தை பார்க்கலான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் உண்மையிலேயே. 10க்கு 9 மார்க் தரலாம். படம் உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாமே ஹீரோக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து அவர் லவ் பண்ணுவாரு, இவரோட ஸ்டேட்டஸ் விட அதிகமான ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு டக்குன்னு ஓகே சொல்லிடும். ஏன்னா இது ஒரு கான்ஃபிளிக்டே இல்லாம படம் போகுது, எப்படி இந்த படத்தை வந்து எல்லாரும் கைத்தட்டிலாம் ரசிச்சாங்க. பட் உண்மையா சொன்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி நல்லா இருக்கு, அப்படியே செகண்ட் ஹாஃப் போக போக காமெடி வந்து சூப்பரா எடுத்துட்டு வராங்க. பட் ஒரு ஸ்டோரி ப்ராப்பரான ஒரு கனெக்ஷனே இல்லையே, என்னடா படம் இது அப்படின்னு பார்க்கும்போது போக போக அந்த அப்பா சென்டிமெண்ட்டை உள்ள பார்ட் பை பார்ட் கொண்டு வராங்க. இந்த படம் எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம், தாராளமா வந்து பார்க்கலாம். தமிழ் சினிமா அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து ஒரு 4 கதைக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், விஐபி தான் இதோட ஃபர்ஸ்ட் முன்னுதாரணம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ போக போக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல அப்பா அம்மாக்கான சென்டிமெண்ட் நிறைய படம் வந்து வருது. அந்த வகையில இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 10க்கு 10 கொடுப்பேன், பட் ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி 10க்கு 9 கொடுக்குறேன். ரீசன் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி சல்லுன்னு அப்படியே போற மாதிரி இருக்கும், ஒரு கான்ஃபிளிக்ட் அந்த கிராஃப் அப்படியே சல்லுன்னு போற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் ஒரு பிரச்சனை, மற்றபடி படம் சூப்பரா இருக்கு. அப்பாஸ் நல்லா பண்ணியிருக்காரா. என்னன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, இந்த அப்பா கேரக்டர் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமால ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரை கூப்பிட்டு அப்பா அப்பான்னு வந்து இது பண்ணுவாங்க. அவங்களே வந்து அப்பா வந்து வில்லனாவும் காமிப்பாங்க, இந்த மாதிரி போகும். பட் அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸை புதுசா கொண்டு வராங்க. நமக்கு வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து கிடைக்குது. அவர் அப்பாஸ் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா அமைஞ்சிருக்கு படம். அண்ட் ஜிவி பிரகாஷுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் அவருக்கு தேவையான படம். ஏன்னா பேக் டு பேக் ஒரு சில மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா தான் அமைஞ்சுது. பட் இந்த படம் அவரோட கரியருக்குமே சரி அவருக்குமே சரி செம்மையா அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் படத்துக்கு அவரும் ஹீரோன்னு சொல்ல ஆசை, பட் அவர் தான் ஹீரோ படத்துக்கு. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி ஒரே இதுவா போகும். பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவர் மனுஷன் வந்து சிரிக்க வைக்கிறாரு, மனுஷன் அழ வைக்கிறாரு, மனுஷன் வந்து யோசிக்க வைக்கிறாரு. அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு ஹீரோவா இருக்காரு. மரியம் ஜார்ஜ் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாவே இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஹைட்டா இருக்கணும், கலரா இருக்கணும், முடி நீளமா இருக்கணும், சொட்டையா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை பார்த்து தான் வந்து சினிமான்றதை பார்த்து பயப்படுறாங்க. பட் இங்க ஒரு மனுஷன் நம்ம சொல்றதுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு சில விஷயம் பண்ணிட்டு போறாரு. பியூர் டேலண்ட். ஸோ மரியம் ஜார்ஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹோப் வந்து வருது தமிழ் சினிமாவில். அடுத்து நம்ம போனோம் அப்படின்னா என்ன லுக்ஸ் இருந்தாலும் டேலண்ட் பேசும் அப்படின்றது. ஸோ டேலண்ட் இருந்தா எப்பயுமே அந்த அங்கீகாரம். அதான் ப்ரோ, அவருக்கு நிறைய படம் நல்லா போல, இது அவருக்கு தேவையான படம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நினைச்சு என்னடா படம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் நினைச்சேன். அப்படியே செகண்ட் ஹாஃப்ல அப்பா சென்டிமெண்ட் கரெக்டா எடுத்துட்டு வந்து நல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் பொசிஷன் அவங்க நல்லா இருக்கு, எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, நல்லா அவங்களோட ரோலும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சூஸியா தான் பண்றாங்க. ஹீரோயின் கௌரி வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணி தான் பண்றாங்க. இந்த படத்தோட ஸ்கிரிப்டும் ப்ராப்பரா சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு படம் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலா. ஸோ பாடி ஷேமிங், இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் இதை பத்தி புது டைரக்டர் ஆக்சுவலா இவரு இதெல்லாம் பத்தி கரெக்டா மக்களுக்கு சேர வேண்டிய மெசேஜை இதுல வந்து சொல்லியிருக்காரு.
சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ நினைச்சிட்டு உட்காந்தேன் படம் வந்து மொக்கையா இருக்கும். ஏன்னா ஜிவி படம் டார்லிங்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. த்ரிஷாலா நயன்தாரா அந்த படம் எதுவும் போச்சு, அதுக்கப்புறம் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற அவசியத்துல பண்ணிட்டாரு, சம்பவம் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா படம் நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காரு. அப்பாஸ்க்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சால்ட் அண்ட் பேப்பர்ல நடிச்சிருக்காரு அண்ட் ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் சான்சஸ் வந்தா நடிக்கலாம் அவர் தாராளமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ்ல எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் எமோஷனலா எடுத்துட்டு போயிட்டு இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் சிட்டி லைஃப் ஸ்டைல கனெக்ட் பண்ணிருக்காங்க. டூ யங்ஸ்டர்ஸோட லவ் எப்படி சேர்றதுங்கிறது தான் கதை. புரியல ப்ரோ. அவர் தான் ஹீரோவே, ஜிவி ஹீரோவே இல்லை, ஹீரோவே அவர் தான். அப்பா நடிச்சிருக்காரு. போன வாரம் பாத்தீங்கன்னா யூத் வந்து டெடிகேட்டட் டு ஆல் பேரண்ட்ஸ், இந்த படம் பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ். ஸோ இதான் வித்தியாசம். படம் ரொம்ப 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 சுமாரா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணும். இந்த வலை பேச்சு போன்ற சேனல்ஸ்லாம் வந்து ஒரு மாசம் முன்னாடியே வந்து ஹாப்பி ராஜ்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல பயங்கரமா ஹாப்பி, ஜிவியோட பயங்கரமான ஹிட்டா இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொன்னதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கும்போது அது கண்டிப்பா வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணல. இந்த சந்தானம் காமெடியில வந்து எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து எதுக்கு 2 hours 36 minutes நிஜமா புரியல. ஸோ ஒரு பெரிய படம் அது எதுக்கு ஏதோ பெருசா சொல்ல வர போறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் ஆஃப் பேக்டா வந்து கட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஜிவியோட ஆக்டிங் வந்து ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. படத்தோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் மரியம் அவர் தான் படத்தை ஃபுல்லாவே தூக்கிட்டு போறாரு. அந்த கடைசி 15 minutes வந்து அந்த தகப்பன் பாசம்னா என்னன்னு காமிக்கிறாங்க. அந்த விஷயத்த கொஞ்சம் பிரிஸ்கா சொல்லியிருந்தாலே இந்த படம் நல்லா போயிருந்திருக்கும். இவ்வளவு பெருசா இழுத்ததுனால படம் ஒரு மிகப்பெரிய டிராபேக். அது எமோஷன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பயங்கரமா அழுதுட்டு வர போறாங்க, அதையும் காமிச்சிட்டாங்க. ஒரு 2-3 நாள் முன்னாடி ப்ரிவியூ ஷோ போட்டு எல்லாம் அழுது கட்டியெல்லாம் பிடிச்சாங்க, பயங்கரமா இருக்க போல அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ண உடனே ஓகே அது எமோஷனா இருந்துச்சு. அவங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் எமோஷனா இருந்திருக்கும். அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவ்வளவு பெருசா இழுக்கணும் அப்படின்னு தேவையில்லாத பாட்டுல நல்லா இருக்கு, ஜஸ்ட் நல்ல மார்க் போட்டிருக்காரு. பட் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வச்சதுனால இவங்க சொல்ல வேண்டிய விஷயம் சரியாக ரீச் ஆகாது. அவர் வந்திருக்காரு, அவருக்கு அவர் யார் வேணா நடிச்சிருக்கலாம். அவரோட ஆக்டிங் வந்து ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் வந்து புது ஹீரோயின், அவங்க வந்து பிரம்மாண்டமான கேரக்டர் இல்ல, பட் கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காங்க. படம் வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க லாகா இருக்க மாதிரி நினைக்கிறேன். டேரக்டர் என்னன்னா இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. பாடி ஷேமிங், அப்புறம் இப்போ பசங்களாம் வந்து அப்பா அம்மா கூட வர்றதே அசிங்கமா நினைக்கிறான், இந்த மாதிரி விஷயம்லாம் டச் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா அந்த சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல வச்சுட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்க சொல்ல என்னடா இது ஸ்லோவா இருக்க மாதிரி தோணும். இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வேண்டாரு, அவருக்கு என்னடா இது ஸ்டோரி செலக்ட் பண்ணலையா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப் வர சொல்ல அவர் சூப்பரா ஹீரோட அப்பாவும் சரி ஹீரோட அப்பா 2 பேரும் அப்பா பண்ணாங்கல்ல, ஜார்ஜ் மரியன் அப்பாஸ் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா இவங்க வருவாங்க, பேர் வந்துச்சு எனக்கு, அவங்க ஹீரோட அம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி சீக்வன்ஸ் ஆனா அவர் அருண் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் காமெடிக்கு வர்றாரு. அப்புறம் வந்து மதுரை முட்டு வர்றாரு. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி படம் தான் ப்ரோ இது. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ஃபேமிலி படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவர்ஸ்க்காக கொஞ்சம் அப்படியே மசாலா எல்லாம் லைட்டா இருக்கு. காமெடியா நல்லா இருந்தது, அவருக்கு நிறைய வாட்டி பார்க்கலாம். நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் நமக்கு காமெடியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருந்தது, செகண்ட் ஹாஃப் எமோஷனா போச்சு, நல்லா சென்டிமெண்டா. எல்லாரையும் கமெண்ட் பண்ண முடியும். நெப்போலியன் சூப்பரா பண்ணிருக்காரு, செம்ம கேரக்டர் பண்ணிருக்காரு. ஒரு மாதிரி காமெடி சைடும் சரி, ஃபன் சைடு, எமோஷனல் சைடு நல்லா டச் ஆயிருக்காரு. அவர் எல்லாருக்கும் நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல கம்பேக் அப்பாஸ். இது அவர் ஒரு மாமனார் ரோல்ல பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அப்பாஸ் இதுக்கப்புறம் வந்து நிறைய வில்லன் நெகட்டிவ் ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். காமெடி ஓகே தான், பெருசாலாம் காமெடி எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஓரளவுக்கு ஆவரேஜா ஒர்க் அவுட் ஆகுது. அவர் தாங்க கதையே, படத்துல அவர் தான் ஹீரோ. ஜிவி வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருக்காரு. ஹீரோயின் ஓகே தான், நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு படம் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் இருக்கும், ஜி பிரகாஷ் படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா, ஃபேமிலி பார்க்குற மாதிரி படமா இருக்குமாங்க. நீங்க வந்து ஃபேமிலி வந்து 100% ஷோர் இந்த படம் வந்து ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சமா பண்ணி கடைசியில ரிவீல் பண்ண அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்பா மகனுக்கான ஒரு சென்டிமெண்ட் வந்து சும்மா அப்படி வைக்காம
உண்மையுமே வந்து இன்டெப்தா நம்ம வந்து ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஹாப்பி ராஜா மூலமா. அது வந்து நம்ம பாராட்டு சொல்லி ஆகும். 2K கிட்ஸ் கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி சீக்வன்ஸ் நிறையவே இருக்கு. படம் ஆரம்பத்துல இருந்து அந்த காமெடி சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த எல்லாமே வந்து 2K கிட்ஸ்க்கு ஜென்சிக்கான ஒரு டேர்ம்ஸ்ல தான் படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால வந்து அப்பா சார் கம்பேக் வந்து ஒரு வெற்றியான ஒரு கம்பேக் தான். ஆனால் வந்து ஒரு ஹீரோவா ஒரு கம்பேக் எதிர்பார்க்கிறேன். அது கிடைக்குமான்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இது சூப்பரான ஒரு கம்பேக் தான். அவர் வந்து எப்படி இருப்பாரோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறாரு, அந்த லெக் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பழைய அப்பா படத்தில் வந்து எப்படி நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு சாம்னஸ் வந்து இன்னமும் இருக்கு. ஹீரோவா வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பார்ப்போம்.